गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरम् करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासम् वातालयेशमनिशम् हृदि भावयामि। ஏகாதசம் தசகம் பூர்த்தி வாக்கியத்துல அது என்னத்த சொல்றது அப்படின்னு பட்டத்திரி சொல்லியிருக்கார் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சனகாதிகளின் வைகுண்ட தர்சனம், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவினுடைய ஜனனம், இத பத்தி தான் இந்த ஏகாதசம் தசகத்துல சொல்றார் பட்டத்ரி. இனிமே வர்றதெல்லாம் நமக்கு அழகா கதை பகுதியா இருக்கும். இதுவரைக்கும் அப்படியே ஒரு பூரா இந்த எப்படி பிரபஞ்சத்தில் இருந்து ஒண்ணா உற்பத்தி ஆறுது, எப்படி நாபி கமலத்தில் இருந்து பிரம்மா தோன்றினார், அதுக்கு முன்னாடி அஷ்டாங்க யோக வர்ணனம்னா என்ன, பகவன் மகிமானு வர்ணனம்னா என்ன, பகவானினுடைய வர்ணனை எல்லாத்தையும் சொல்லிண்டே வந்தார். அதற்கப்புறம் பிரம்மா தான் எப்படி வந்தோங்கிறது யோசிக்கிறது, அதற்கு பிறகு அவர் சனகாதிகளை உற்பத்தி பண்றது, அவர் அதன் பிறகு அவ ரிஷிகளை எல்லாம் உற்பத்தி பண்றது, அதுக்கப்புறம் ருத்ரன், இப்படி கடைசியாக அவர் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற நிலைக்கு தன்னையே இருபாகமாக பிரித்து ஆணாகவும் பெண்ணாகவும் பாவித்து ரிஷியாகவும் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ரூபத்தில் அவரே உற்பத்திக்கு வழிவகுக்கிறார். ஸ்ரீ பும்சபாவம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுல இருந்து இப்ப என்ன நடக்கிறது அப்படிங்கறதுக்கெல்லாம் இனிமே எப்படி அது பிரியுது, அதுல இருந்து எல்லாம் எப்படி வந்தா அப்படிங்கறது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கறது நமக்கு இந்த பூமி வந்தது, ஜீவராசிகள்லாம் ஒண்ணா வந்தது அப்படிங்கறத ஒரு ஜெனரலா அது சொல்லிவிட்டார். மனித குலம் உற்பத்தியாச்சு அப்படிங்கறத அப்படி ஜஸ்ட் அதோட விட்டுட்டார். சரி, இப்போ இதற்கு பிறகு இனிமே கதை பகுதியாக அடுத்த பாட்டெல்லாம் ஆரம்பிக்கிறார். இதுலதான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், இந்த சனகாதிகள் பிறந்த சனகாதிகள் 4 பேர் முதல்ல உற்பத்தி பண்றாரே மானச புத்திரர்களாக, அவாக்கிட்ட இருந்து பழையபடி ஆரம்பிக்கிறார் பட்டத்ரி. என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். முதல் ஸ்லோகமாக கிரமேண சர்க்கே பரிவர்தமானே கதாபி திவ்யா சனகாதயஸ்தே भवद्विलोकाय विकुण्ठलोकम् प्रपेदिरे मारुतमन्दिरेश. இந்த கதை பகுதி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம அத அற்புதமா அனுபவிக்கலாம். கிரமேண இப்ப படைப்பை பிரம்மா ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரமப்படி அவர் ஒண்ணா செஞ்சுட்டு வரார். ஆரம்பிச்சு செஞ்சுட்டே வரார். நாம தான் இப்ப பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, நைமித்திக பிரளயம், அதுல பிரம்மா தூங்கறதுக்கு போறார். அவருக்கு தூக்கம் வரும் இல்லையா, அவர் வேலை செஞ்சு டயர்ட் ஆகும் பொழுது தூங்க போறார். அப்ப நாராயணன் கிட்ட அப்ப ஒடுங்குறார் அந்த தூங்குற நேரத்துல. அப்புறம் சிருஷ்டிக்கான காலம் வருது. அந்த காலம் வரும் பொழுது மீண்டும் பிரம்மாவை பகவான் படைக்கிறார். அப்படிங்கிறது கிரமேண, கிரமப்படி. இப்படி படிப்படியாக கிரமேண சர்க்கே அப்படி படிப்படியாக உலகினுள்ள படைப்பானது பரிவர்த்தமானே, பரிவர்த்தமானதுன்னா வளர்ச்சி அடைஞ்சுட்டே வருது. வளர்ச்சி அடைச்சுண்டே வர அந்த சிச்சுவேஷன்ல கதாபி ஒரு முறை அப்படி அந்த வளர்ந்துட்டே வரும் பொழுது ஒரு தடவை
இப்ப நீங்களே காட்சிய அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். முதல்ல சனகாதிகள், ரிஷிகள், ருத்ரன் பிறந்த உடனே எனக்கு வீடு வேணும், நான் இத்தனை எனக்கு எல்லாம் எனக்கு பேரு வேணும் அப்படின்லாம் கேட்ட உடனே ஏகாதச ருத்ரர்களா அவளை ஆக்கி அவளுக்கு மனைவிகள் எல்லாம் கொடுத்து அவளுக்கு இருக்கும் இடம் கொடுத்து அவளை உற்பத்தி பண்ண சொல்லி ஒரே ருத்ர கணங்களாக உற்பத்தி பண்ணி பயந்து விடுறாரு பிரம்மா. அதெல்லாம் இப்ப நம்ம கற்பனைக்கு வரும். கிரமேணமாக கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவருடைய உற்பத்தி அப்படிங்கிறது ஞாபகம் வந்து அப்பதான் இவர் வந்து தன்னையே இரண்டாக பிரித்து ஸ்வாயம்புவ மனுவாகவும் சதரூபையாகவும் ஆக்கி கொண்டு ஜீவ ராசிகளை உற்பத்தி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது நமக்கு நம்ம காட்சியில இருக்கு. அப்படி அவர் பண்ணிண்டே வரும் பொழுது ஒரு தடவை திவ்யாகன தெய்வீகமான சனகார் முதலான இந்த 4 பேரை படைச்சார் இல்லையா. சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் அப்படின்னு ஒரு 4 பேரை மானச புத்திரர்கள் படைச்சாரே. இந்த 4 முனிவர்களை அப்படின்னா என்னன்னா, இந்த மானச புத்திரர்களான இந்த 4 மிகப்பெரிய பக்தர்கள், ஞானிகள். எப்படி தெரியறது? அவ ஆரம்பத்திலேயே என்ன சொல்லிட்டு போயிட்டா, எங்களுக்கு இந்த லௌகீக வாழ்க்கையில் விருப்பம் இல்லை, நாங்க வந்து பகவான தியானம் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு அவருடைய இதுகிட்டயே திரும்ப போறதுதான் விரும்புறோம்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால மிகப்பெரிய பக்தர்கள், ஞானிகளாக இருந்தவர்கள். அவர்கள் பகவத் விலோகாய, குருவாயூரப்பா உன்னை தரிசனம் பெற அவ என்ன பண்ணினா அப்படின்னா, குருவாயூரப்பா உன்னை தரிசனம் பண்ண, உன்னை தரிசிக்கணுங்கிற ஆவல்ல விகுண்டலோகம்னா வைகுண்ட லோகத்திற்கு வந்தார்கள். எங்க வந்தாவள்னா வைகுண்ட லோகத்திற்கு வந்தார்கள். சரி, அந்த வைகுண்ட லோகம் அப்படின்னாக்க அது எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது, அந்த வைகுண்ட லோகமானது பட்டுன்னு எல்லாருமே போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. வைகுண்ட லோகம் போறதுன்னா எல்லா கர்மங்களும் எதுவுமே இல்லாதவாதான் அங்க போக முடியும். மேலும் அப்படி போறவா பிராகிருத சரீரமான இந்த நம்மளுடைய அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ இருக்கிற இந்த உடம்பு இதெல்லாம் வச்சுட்டா நம்ம அங்க போக முடியாது. இந்த சரீரம் ஸ்தூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நாம அங்க போக முடியாது. இப்ப சனாதிகள், இந்த 4 சனத்குமாரர்கள் இருக்காளே, இவா இயற்கையிலேயே இவாள்லாம் வந்து திவ்யமான சரீரத்தை உடையவர்கள். இயற்கையாவே அவளுக்கு பை நேச்சர் அவள்லாம் திவ்யமான சரீரத்தை உடையவர்கள். அதனால அவ இந்த உடலோடு வைகுண்டத்திற்கு போக முடிஞ்சது. எத்தனையோ ஆண்டு காலமா இவ தவம் பண்ணிட்டு இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எப்ப பார்த்தாலும் 5 வயசு குழந்தை மாதிரியே இருப்பா பாக்குறதுக்கு. 5 வயது குழந்தைகளாகவே இருப்பார்கள் அவதூதர்கள் அவர்கள். அப்படி உள்ள அவளுக்கு திவ்ய சக்தி இவாளுக்கு ஏற்படுறது அப்படின்னா எப்படி? இவாளும் அப்படிதான் வந்தவா தானே, இவாளுக்கு மட்டும் எப்படி திவ்ய சக்தி ஏற்பட்டது அப்படின்னா, இதுக்கும் நம்ம இத்தனை 10 தசகமா பார்த்துட்டு வந்தோமே, அதுலயே பதில் இருக்கு. என்ன? பிரம்மா கொஞ்ச காலம் பகவானை தியானம் பண்ணார். அப்புறம் சனாகாதிகளை பவத்யானம் செஞ்சு பரிசுத்தமான மனசினால அவர்களை சிருஷ்டித்தார். அதனால எவ்வளவோ வருஷம், 1000 வருட காலங்கள் அப்படின்னு பார்த்தோம், 1000 திவ்ய வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அவர்கள் தவம் செய்து இந்த மானச புத்திரர்களாக இவர்கள் பிறக்கும் பொழுது இவாளை எப்படி இருப்பா? பகவத் தியானம் பண்ணி பிறந்ததுனால ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான மனசால அவளை சிருஷ்டிக்கவும் சிருஷ்டிச்சா. அதனால சனகாதிகள் இப்படி ஒரு திவ்ய சக்தியோட அவள்லாம் இருந்தா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, மாதா பிதாக்கள் சத்காரியங்களை செய்து பரிசுத்தமான மனசை இருக்கிறவாளா இருந்தாள்னா அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்புத்திரர்களாக பிறப்பார்கள் அப்படின்னு இதுல விஷயம் நமக்கும் ஒரு மெசேஜ் இதுல இருந்து கிடைக்கிறது. அப்படி பிறந்த இந்த ஞானிகள் பவத்விலோகாய உன்னை தரிசனம் பண்ணுவனும் அப்படிங்கிறதுக்காக விகுண்டலோகம் வைகுண்ட லோகத்திற்கு வந்தா. இப்ப கன்ஃபியூஷன் நமக்கு போயிடுது. ஏன்னா இன்பமா அங்க பகவான் கிட்ட மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாள்லாம் எப்படி இருப்பா? பகவத் ஸ்வரூபமாவே இருப்பா. எந்த ராகத்வேஷம் எல்லாம் அவளுக்கு இருக்காது. இவாளுக்கு அப்படி இருக்கே, இந்த சரீரத்தோட இவா போக முடியறதானா? போக முடியறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கறதையும் முன்னாடி சொல்லிட்டார். அங்க குருவாயூரப்பா ஒன்ன தரிசிக்க இந்த வைகுண்டத்திற்கு பிரபேதிரே போய் சேர்ந்தார்கள். இந்த வைகுண்டத்திற்கு அவ என்ன பண்ணினா, வைகுண்டத்திற்கு போய் சேர்ந்தார்கள். மாருத மந்திரேஷ, குருவாயூரப்பா குருவாயூருக்கு வன்னை தரிசிக்க வந்தார்கள் அப்படி சொல்றார். அப்போ குருவாயூரையே வைகுண்டமாக இவர் பாவித்தார். யார்? பட்டத்திரி மாருத மந்திரேஷ. அப்படி மாருதம்னா வாயு, வாயுவே
குறியாக உள்ள அந்த ஊரில் பிறந்தவர். குரு கொண்டு வந்து குருவும் வாயுவுமாக வந்து பிரதிஷ்டை செய்த அந்த குருவாயூரில் உன்னை தரிசிக்க வந்தார்கள். அப்ப பட்டத்திரியனுடைய பார்வையில் குருவாயூர் வைகுண்டம். எங்க உட்கார்ந்து அவர் பாடுறார். உன்னை தரிசிக்க வந்தார்கள். குருவாயூருக்கு தலைவனாக இருப்பவனே அப்ப உன்னை தரிசிக்கிறேன்னா அப்ப என்ன பார், அடுத்தது அவ உங்ககிட்டதான் வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப இதுல என்ன சொல்றார், இந்த சனகாதி முனிவர்கள் படிப்படியா கிரமப்படி இப்படி உற்பத்தி நடந்து இருக்கும் பொழுது பிரம்மாவின் மூலமாக பிரம்மாவினுடைய அந்த உற்பத்தியில் முதலில் வந்தவர்கள் மானசபுத்திரர்களான இந்த சனகாதி முனிவர்கள் உன்னை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக வைகுண்ட லோகத்தை வந்து அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்றார். இரண்டாவது ஸ்லோகத்தில் மனோஜனை ஸ்ரேயசகானாத்யைஹி அநேகவாபி மந்திரைश्च அனோபமல்தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரः ப்ராபுரதீத கக்ஷ்யாः. இப்ப வைகுண்டத்துக்கு போயாச்சு. வாழலாம். வைகுண்டத்துக்கு போன பிறகு அந்த வைகுண்டத்தில் தரிசனம் பண்ண போறா. இப்ப அந்த வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். ஒவ்வொருத்தரும் பாக்குற வைகுண்டம் ஒரு பிரம்மா பார்த்த முன்னாடி அந்த வைகுண்ட வர்ணனையே நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அதற்கு பிறகு இப்ப சனகாதிகள் போறா. இந்த சனகாதிகள் போறப்ப இவ அதை எப்படி இவ பார்க்கும் பொழுது அந்த வைகுண்டத்தை இவர்களினுடைய தரிசனம், இவர்களுடைய பார்வை அதுல எப்படி பாக்குறா அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். மனோஞனை ஸ்ரேயச கானனாத்யைஹி. கானனாத்யை, கானனம்னா என்ன? காடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தோட்டம்னு சொல்லலாம். ஒரு அழகான தோட்டம். அழகான தோட்டம் அப்படின்னா மனோஞ அப்படின்னா மனதை கவரக்கூடிய, நம்ம மனசெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டம் அங்க இருந்துதான். ஃபர்ஸ்ட் எதை சொல்றார், அங்க என்ன இருக்கு அப்படின்ற அழகான ஒரு தோட்டம். எங்க? வைகுண்டத்துல. வைகுண்டத்துல ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டமாகப்பட்டது மனதை கவரக்கூடியதாக இருந்தது. அந்த தோட்டத்திற்கு நைஸ்ரேயஸ் அப்படின்னு பேரு. அந்த தோட்டத்திற்கு நைஸ்ரேயசம் அப்படின்னு அந்த தோட்டத்திற்கு பேராம். அப்படின்னா நேம் போர்டெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. சொல்ற நைஸ்ரேயஸ், மனதை கவரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்திற்கு நைஸ்ரேயசம்னு பேரு அப்படின்னு கொடுக்கிறார். அந்த நந்தவனம் எதெல்லாம் இருக்கு அந்த நந்தவனம் பாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அநேக வாபி. அநேகன்னு நிறைய, வாபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்க நிறைய. நைஸ்ரேயசம்ன்ற அந்த காடு நிறைய நந்தவனங்கள், ஓடைகள், ஓடைன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன நிறைய குளங்கள் அப்படின்னு சொல்லலாம், பொய்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நிறைய இருக்கும். அவ்வளவு பெரிய நந்தவனம் இருக்கக்கூடிய இடத்துல ஓடை, ஒரு பக்கம் ஜலம் ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் குளம் இருக்கு, ஒரு பக்கம் பொய்கை, அப்படி தாமரை பூக்கிற அந்த பொய்கை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்கு. அதோட கூட மணி மந்திரைச்சா. சரி, இந்த நைஸ்ரேயசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, இந்த நந்தவனத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த நைஸ்ரேயசத்தை பாகவதத்துல எப்படி இதை சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இவரு பட்டத்திரி சொல்லி இருக்கிறது இது ஒரே வார்த்தையில இதெல்லாம் இருக்கு, ரத்னமயமான வீடுகள்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றார். அநேக வாபி மணி மந்திரைஷ்டனா ரத்னமயமான வீடுகள்லாமும் அங்க இருக்கு. அநேக வாபி ஓடைகள்லாம் இருக்கு, பொய்கைகள்லாம் இருக்கு, குளங்கள்லாம் இருக்கு. இவர் சொல்லிட்டார் 2 லைன்ல. ஆனா இதையே சுகர் வந்து 12 ஸ்லோகமா வர்ணிச்சிருக்கார் பாகவதத்துல. இந்த நைஸ்ரேயசம்ங்கிறது நந்தவனம். அந்த நந்தவனமானது மோட்சமே உருவெடுத்து வந்தது மாதிரி இருக்குன்றார் பாகவதத்துல. அப்படியே வந்தது மாதிரி காணப்படுகிறது. அதுக்குதான் அந்த வார்த்தையை என்ன யூஸ் பண்றாருன்னா, கைவல்யம் இவ மூர்த்தி மத்து. கைவல்யம்னா மோட்சம். பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கைவல்யமே இந்த இடத்துல மோட்சமே பேத்து எடுத்துன்னு வந்து இங்க வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சுகர் சொல்றாரு. எந்த வைகுண்டத்தில், இப்ப அந்த வைகுண்டத்துல பகவான் வந்து கழுத்துல வனமாலை போட்டு இருக்கார். அந்த வனமாலைன்னா எல்லாமே எப்பவுமே நம்ம புத்தம் புதுதாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அந்த புஷ்பங்கள் வனமாலைன்னா எல்லா புஷ்பங்களும் கலந்து கட்டினது. அந்த வனமாலையில வண்டுகள் ரீங்காரமிட்டு இருக்கான். எதுக்கு? அதுல இருக்கிற தேனை, ஒரு கழுத்துல இருக்கிற தேனை வந்து இருக்கிற பூவுல இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள் சுத்தி சுத்தி அதை ரீங்காரமிட்டு இருக்கு. அது ரீங்காரமிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னு சுகர் சொல்றார். ரொம்ப அழகா கொடுக்கிறார் அந்த வார்த்தைய. அது கொடுக்கறது இவருடைய காதுல ஹரி 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 ஹரின்னு ஒலிக்கிறதாம் அதனுடைய ரீங்காரம். அப்போ ஹரிநாம
கீர்த்தனை பண்ற மாதிரி இருக்கு. அந்த சப்தமாகப்பட்டது ஹரிகதையை சொல்ற மாதிரி, ஹரிநாம கீர்த்தனம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹரிகதையையும் ஹரிநாம கீர்த்தனத்தையும் அந்த பொய்கையில ஒரு அம்சபட்சி இருந்தான். எப்படி கண்டினியூஷன் கற்பனை சுகரோடதுன்னு பாருங்க. அந்த அம்சபட்சி அதை கேட்கறது. அதை கேட்ட உடனே அது வரைக்கும் சத்தம் போட்டு இருந்துதான் அந்த அம்சபட்சி சைலண்ட் ஆயிடுதான். எதனால சைலண்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஹரிநாம கீர்த்தனையை தானும் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுட்டு அதை சிரவணம் பண்ணணுங்கிற ஆசையில அது தன்னுடைய சத்தத்தை அடக்கிடுது. மீதி பறவைகள் எல்லாமும் உடனே அங்கு சுத்தி இருந்த பறவைகள் எல்லாமே தன்னுடைய சத்தத்தை அடக்கி கொண்டு அந்த ரீங்காரத்தை, அந்த வண்டுகளின் ரீங்காரத்தை ஹரிநாமமாக பாவித்து அதை கேட்க ஆரம்பிச்சது. எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு பகவத்கதையில எல்லாம் மூழ்கி எல்லாம் ஆனந்த சாகரத்துல மூழ்கிட்டான். எப்படி ஒரு கற்பனை பாருங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, நந்தவனம் தானே, அங்க எத்தனை விதமான புஷ்பம் இருக்கும் அந்த தோட்டத்துல. மந்தாரம், நீலோத்பலம், ஷண்பகப்பூ, புன்னாகப்பூ, பாரிஜாத மலர், வகுளம், தாமரைன்னு இப்படி நல்ல மனம் வீசக்கூடிய எக்கச்சக்கமான எல்லா புஷ்பங்களும், நிறைய புஷ்பங்கள். எல்லா புஷ்பமும் பகவானுக்கு உரியது. மனமுள்ள புஷ்பங்கள் அத்தனையும் கட்டி கட்டி பகவானுக்கு மாலையாக போட்டாலும் கூட பகவான் எது பகவானுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல. எத்தனை கட்டி போட்டாலும் பகவானை பிடித்தது எல்லா புஷ்பங்களுக்கும். ஆனா பகவானுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது துளசியை அவர் கொண்டாடினார். ஸ்ரீ துளசியை ரொம்ப கொண்டாடி அத கழுத்துல துளசி மாலை போட்டுக்கிறதுல அவரு ரொம்ப ஆசையா போட்டுப்பார். போட்டுண்டு அதனுடைய வாசனையை அவர் முகர்ந்து பாப்பாராம். முகர்ந்து பார்த்து அதுல ஆனந்தத்தை அனுபவிக்கிறத மத்த புஷ்பங்கள்லாம் பார்க்குமா. அத எப்படி ஒரு கற்பனைன்னு யோசிச்சு பாருங்க. அத மத்த புஷ்பங்கள்லாம் அதை பார்க்கும். பார்த்தா அது பொறாமப்படுவான்னா பொறாமப்படாதுங்கிறார். பொறாமப்படாது. ஆனா மாறாக, பொறாமைக்கு மாறாக அந்த துளசியின் தவப்பெருமையை பார்த்து கொண்டாடும். அது எவ்வளவு தவம் பண்ணி இருந்தால் துளசியின் வாசனையை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு மாலையாக பகவான் நுகர்ந்து ஆனந்தப்படுவார். அப்ப அது எவ்வளவு தவம் பண்ணி இருக்கும்னு அதனுடைய தவத்தின் பெருமையை பார்த்து இதெல்லாம் துளசியை கொண்டாடும். அப்போ பொறாமைங்கிற வார்த்தைக்கு அங்க இடமே இல்லைங்கிறார் சுகர். அதுதான் சுகர் அதை எவ்வளவு அழகா கொண்டாடுறார். அப்படி சுகர் வைகுண்ட லோகத்துல இருக்கிற அந்த புஷ்பங்கள் கூட பொறாமைங்கிற குணம் இல்லாத எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகா இந்த இடத்துல விளக்கி இருக்கார். அப்போ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவத் சன்னிதானத்தில் பொறாமைங்கிறதுக்கு இடமே இல்லைங்கிறது இதுல கிளியரா தெரியும். பகவத் சன்னிதானத்தில் பொறாமைங்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப தீய எண்ணங்களுக்கு இடமே இல்லை. அப்ப எந்த தீயவர்களும் அந்த சன்னிதானத்தில் நுழைந்தால் நல்லவாழா மாறிவா. அதனால்தான் பகவத் சன்னிதானத்திற்கு, ஒரு சத்சங்கத்திற்கு எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனை மனசுல என்னென்ன எண்ணங்கள் இல்ல, என்னென்னமோ இதெல்லாம் இருந்தாலும் அங்க போகும்பொழுது அத்தனையும் அவர்களை விட்டு விலகி விடும் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும் இத சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த தோட்டம், ரத்தனங்கள் நிறைந்த அந்த மாளிகை எல்லாம் நிறைஞ்சு இப்ப நாம பாக்குற மாதிரி இருக்குமானா அதான் இல்ல. நம்மளால போய் பார்க்க முடியுமா அப்படின்னா அதுதான் இல்லை. அது திவ்யமானது. அது எப்பேற்பட்டது? திவ்யமானது. அனோபமந்தம் பவதோ நிகேதம். அது ரொம்ப திவ்யமானது, உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்? சத்வகுணம் நிறைஞ்சது. அனோபமம், அன்கம்பேரபிள். அதை இப்படி எல்லாம் சொல்றோம், இவ்வளவு வார்த்தையெல்லாம் போட்டு எத்தனை ஸ்லோகம் எழுதி என்ன பண்ணினாலும் அதை பூர்த்தியா நம்மளால சொல்ல முடியுமான்னா முடியாது. இது கூடயாவது கம்பேர் பண்ண முடியுமான்னா அதுவும் நம்மளால முடியாது. அப்படிப்பட்ட தம் பவதோனி கேதம், குருவாயிரப்பா உன்னோட அந்த இருப்பிடத்தை முனீஸ்வராகா, சிறந்த முனிவர்களான அந்த நால்வர். யாரு? சிறந்த முனிவர்களான இந்த நால்வர். அததான் இங்கேயே இவர் என்ன சொல்றார்? முனி அப்படிங்கிற பதத்திற்கு முனீஸ்வரா அப்படின்னா முனிவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம், அர்த்தம் எடுத்துக்கிறோம். பட் முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார் அப்படின்னு யார் கொடுக்கிறார் அப்படின்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, பிரம்மஸ்வரூபத்தை மனதினால் எல்லா இடத்திலையும் இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபத்தை மனதால் காணக்கூடியவர்கள் முனி அப்படின்னு பொருள். இப்ப நாராயண பட்டத்திரி சனகாதிகளை முனீஸ்வராகா அப்படின்னு குறிக்கிறார்னா, இந்த முனிவர்களில் இவர்களும் அப்படிப்பட்ட முனிவர்களில் சிறந்தவர்னு சொல்றார். தமக்கு உள்ளையும் தமக்கு வெளியிலையும்
நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தை நினைத்து சதா கண்டு அனுபவித்து தவம் செய்து தியானம் செய்தவர்கள், அப்படி ஆனந்திப்பவர்கள். இப்ப அப்படிப்பட்ட இந்த சனகாதிகள் உள்ளுக்குள்ளே வைத்து 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 அவர்களை தியானம் பண்ணவர்கள் இப்ப வைகுண்டத்தில் போய் அவரை தரிசனம் பண்ணுவதற்காக நேர போறா. அப்ப அந்த தரிசனத்தில் சகுணோபாகியம் அப்படின்னா நிர்குணம் அப்படின்னாக்க உருவம் இல்லாமை, சகுணம் அப்படின்னா உருவத்தோட. அப்ப உருவத்தோட இருக்கிற அந்த பகவானை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவா போறா. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? சகுணோபாசனை விக்கிரக ஆராதனை மூலம் நாமும் எல்லாத்தையும் அடைய முடியுங்கிறதுக்காகத்தான் இது அப்படிங்கறத சொல்றா. விக்கிரக ஆராதனை இதுல இருந்து சாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப நிர்குணோபாசனம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டால் நிர்குணோபாசனம் செய்ய முடியுமானா நம்மளால முடியாது. அதுக்காகத்தான் ஏதோ ஒன்றை மனதில் கட்டாயமாக தேவைங்கிறதுக்கு தான் விக்கிரக ஆராதனை. அதுதான் சகுணோபாசனம். அதை பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்லப்படுவதுதான் இது. முனீஸ்வராகா பாப்புகு அதீத கக்ஷியாகா அப்படிங்கிறார். இப்ப முனீஸ்வராக பாப்புகு. இப்ப இவ என்ன பண்றா அப்படின்னா, இவர்கள் என்ன பண்றா, கம்பேரே பண்ண முடியாத அவர்கள் அந்த முனிவர்கள் அடைந்தார்கள். பிராப்புகு அடைந்தார்கள். எங்க என்னத்தை அடைந்தார்கள், எப்படி அடைந்தார்கள் அப்படின்னா, அதீத கக்ஷியாக அப்படின்னா நிறைய மதில்கள் இருந்துதான், 6-7 மதில்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு மதில் 6 மதில தாண்டியாச்சு. எல்லாத்தையும் தாண்டி இவாள்லாம் வந்து சேர்ந்துட்டாளே, வந்து சார்ந்துட்டாளாமே குருவாயூரப்பா அப்படியான்னு கேட்கிறார். இங்க வந்து என்ன பண்றார், கொஸ்டின் பண்றார் குருவாயூரப்பனை பார்த்து. அவரை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு இவள்லாம் வந்துட்டாளே, நடுவில் நமக்கு மெசேஜும் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். பெரியவாள்லாம் கொடுத்த மீனிங்க வச்சுண்டு நாம் வியாக்கியானத்தை வச்சுண்டு நாமளும் இதுல இருந்து எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்டவா இதுக்குள்ள வந்துட்டாளே, அப்பேற்பட்ட முனிவர்கள் சனகாதிகள் 6 பதில்களை கடந்து இப்ப உள்ள வந்துட்டாளாமே நிஜமா அப்படின்னு பட்டத்திரி குருவாயூரப்பனை கேட்க, குருவாயூரப்பனும் கர்ப்பகிரகத்தில் இருந்த ஆமாம் என்று பதிலளித்தார். 3வது ஸ்லோகம். பவத்திதிரிக்ஷோன் பவனம் விவிக்ஷோன் பாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோப்யருந்தாம் தேஷாஞ்ச சித்தே பதமாபகோபஹ சர்வம் பவத் பிரேரணயைவ பூமான். குருவாயூரப்பா, பவத்திதிரிக்ஷோன் அவ எதுக்கு வைகுண்டத்துக்கு வந்தா? பவத்தி திரிக்ஷூன் ஒன்ன பார்க்கதானே, ஒன்ன பார்க்கத்தானே வந்தா. நல்ல முனிவர்கள் ஒன்ன பார்க்கறதுக்கு வந்தா. பவனம் உன்னோட இருப்பிடத்துக்கு வந்து விவிக்ஷூன் அதுக்குள்ள நுழைய விரும்பினா. பவனம் விவிக்ஷூன் உன்னுடைய இடத்துக்கு நுழைய விரும்பினா. அப்போ அந்த இவாள்லாம் எத்தனை 6 கடந்து, அதாவது 7 வாசப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, 6 கடந்து உள்ள வந்தாச்சுன்னு போன ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. இப்ப அதுதான் பவனம், 7வது வாசப்படிக்குள்ள நுழையிறதுக்கே அதுதான். அந்த பவனத்திற்குள் நுழைவதற்கு அவ அங்க வந்துட்டா. உன்னுடைய இருப்பிடத்திற்கு அவள வந்துட்டா, நுழைய விரும்பினா. துவாஸ்தௌ அப்படிங்கிறது. துவாஸ்தௌ அந்த சனத்குமாரர்கள் உன்னுடைய வாசலில் வந்து, துவாரகம் அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய வாசல்களில் வந்தார்கள். அந்த அப்ப அந்த வாசலில் ஜெயஸ்தான் விஜயோபியருந்தாம். ஜெயஸ்தான் ஜெய விஜய விஜயோஸ்பியருந்தான். ஜெய விஜயன்னு 2 துவாரபாலகர்கள். அவர்கள் அந்த 7வது வாசப்படியில 2 பேரும் 2 பக்கம் நிக்கிறா. அருந்தான் அப்படின்னா அவர்களை தடுத்தார்கள். யார? இந்த 4 பேரும் வந்து நிக்கிறாளே, 4 பேரும் எப்படி இருக்கா? வயசில் முதிர்ந்தவர்கள், ஆனா 5 வயசு பாலகர்கள் மாறி இருப்பார்கள், அவதூதர்கள்னு சொன்ன. அவளை உள்ள போக கூடாதுன்னு இவா தடுக்கிறா. தடுத்த உடனே அவளுக்கு அந்த ஜெய விஜயர்களுக்கு தெரிஞ்சுதா இவா யாருன்னு? இவாளுக்கு தெரியல. நமக்கு வேணா தெரியல, படிக்கிற நமக்கு தெரியறது என்ன, முன்னாடியே இதை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவாளுக்கு எப்படி தெரியும் வந்து யாருன்னு? இவாளுக்கு எப்படி தெரியும்? இவாளுக்கு யாருன்னே தெரியல, வந்தவாளை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல. அதனால என்ன ஆச்சு? தேஷாஞ்ச சித்தே. அப்போ தேஷாஞ்ச சித்தே அந்த சனத்குமாரரோட மனசில், தேஷாம் சித்தே சித்தம்னா மனசு. அந்த சனத்குமார் வந்து வாசல நின்று உள்ள விடமாட்டேன்னு தடுக்கிறாளே, அந்த சமயத்தில் அந்த சனத்குமாரர்களின் மனதில் பதமாப கோபக, அப்ப கோபம் உண்டாருது. இப்ப அவர்களினுடைய மனதில் என்ன உண்டாருது? கோபம் உண்டாருது. என்னது, இவ்வளோ தவம் பண்ணியிருக்கா. இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வருமா? இவ்வளோ தவம் பண்ணியிருக்கா, இவ்வளோ பெரிய முனிவர்கள், முனிவர்களில் சிரேஷ்டர்கள், முனின்னா என்ன அர்த்தம்லாம் சொல்லப்பட்டது.
உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே சிறந்த தியானம் பண்ணி வந்தவர்கள் இவாளுக்கு கோபம் வருமா அப்படின்னா, சனகாதிகளினுடைய மனதில் கோபம் கொண்டதுன்னு பட்டத்திரி கூறினதிலிருந்து அவளுக்கு எப்படி கோபம் வந்ததுன்னு சொல்றார் பட்டத்திரி. இதையே எப்படி சொல்றார் அப்படின்னா, தேஷாம் சித்தே பதம் ஆப்ப கோபகா அப்படின்னா, ஜலத்துல சூடு ஏறி டக்குன்னு தொலைஞ்சு விட்டுனா எப்படி இருக்கும்? அப்படி சூடு அப்படி ஏறின உடனே பட்டுன்னு தனியறா மாதிரி அவர்களினுடைய இயல்புக்கு கோபம்ங்கிற ஒன்னே கிடையாது. அப்படி ஏறின கோபம் டக்குன்னு விலகிடுது அப்படிங்கறதும் தெரியுது. மகான்களுக்கு இயற்கையில கோபம்ங்கிறதே வராது அப்படிங்கிற. அப்ப ஏன் கோபம் வந்தது அப்படின்னா, இப்ப பட்டத்திரி ஒரு வார்த்தை போட்டார், நம்மளை பத்தி அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியாதையா அவர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போடுறாரு. சர்வம் பிரவத் பிரேரணையைவ, சர்வம் எல்லாமே குருவாயிருப்பா உன்னுடைய தூண்டுதலால் தான் கடைசியில. நம்மளை பத்தி அவருக்கு தெரியாதா? நாம என்ன இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காரு, இவருக்கு கோவம் வந்திருக்கான், அப்புறம் எப்படி இவரை முனிவர்ல சேர்த்துக்கிறது? கேட்போமா மாட்டப்பா? கேட்போம், நம்ம கேட்போம், இந்த மாதிரிதான் கேட்போங்கிறது பட்டத்திரிக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு என்ன பண்ணிட்டாரு, அடுத்த லைன் போட்டார், சர்வம் எல்லாமே பவத் பிரேரணையைவ உன்னுடைய தூண்டுதலால். நீ பண்ண பாரு, நீ தான் உன்னோட தூண்டுதலால் தான் நீ இந்த சனத்குமாரர்களினுடைய மனசுல பூந்துட்டு இப்படி பண்ண. பூமன்னு பூமன்னுனா எங்கும் நிறைந்தவனே, எங்கும் நிறைந்தவனே குருவாயிரப்பா அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்தவனே. எதுக்காக நீ உள்ள போந்து, நீ என்னத்துக்காக நீ இந்த மாதிரி பண்ண? இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும், துஷ்டனும் நல்லவனாக ஆக வேண்டும். இந்த ஜெய விஜயர்கள் ஏன் இவாளுக்கு என்ன பண்ணிட்டா இவா அப்படின்னா, உன்னோட அடியார்களை எப்ப சாதாரணமா இந்த வாசப்படியில இருக்கிறவா இவாள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு தப்புமே பண்ண மாட்டா. உன்னோட அடியார்களை கை கூப்பி வரவேற்பா. ஆனா இவா என்ன பண்ணிட்டா, ஒரு தப்பு பண்ணிட்டா, அவளை தடை பண்ணிட்டா. அப்போ நீயே என்ன பண்ண, இந்த சனத்குமாரர்களினுடைய மனசுல பூந்துட்டு அவளுக்கு சாபம் கொடுக்கற மாதிரி பண்ணிட்ட அப்படிங்கிற. சனத்குமாரனுடைய மனசுல பூந்துட்டு சாபம் கொடுக்கற மாதிரி பண்ணிட்ட. சாபம் கொடுக்கற மாதிரி பண்ணினதுனால இப்ப இந்த ஜெய விஜயர்கள் என்ன ஆக போறா, இந்த பூலோகத்துல போய் அரக்கர்களா பிறந்து உலகத்தை எல்லாம் துன்புறுத்த போறா. துன்புறுத்தும் போதெல்லாம் அவ இருக்கும் இடத்துக்கெல்லாம் நீ பகவான் அவர்களை நிகிரகம் செய்யறதுக்கு போக முடியுமா? ஆமா, அவ எங்க உலகம் பூரா பண்ண போறா, அவளை நிகிரகம் பண்ண போக முடியுமா? அவன் எங்க என்ன பண்றானோ பாவம், இவர் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீ நினைத்து விட்டாயானால் என்ன பண்றதுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வார்த்தையா முடிக்கிறார் பட்டத்திரி. பூமன்னு அப்படின்னா எங்கும் நிறைந்து இருப்பவனே. அந்த அரக்கன் எங்க இருந்தாலும், எங்க அட்டகாசம் பண்ணாலும் எல்லா இடத்துலயும் அவர் இருப்பார். குருவாயிரப்பா நீ எல்லா இடத்துலயுமே இருப்ப, அதனால அவன் எங்க வேணா அட்டகாசம் பண்ணட்டும். அவன் செய்த தவறுக்கு இவர்கள் மனசுக்குள்ள பூந்துண்டு இவாள தூண்டுதல் பண்ணி நீதான் இந்த வாலியை செஞ்சிருக்க, இது உன்னோட லீலேங்கிறார் பட்டத்திரி. நீ எங்கும் நிறைந்திருப்பவன் வா, எங்க போனாலும் நீ பிடிச்சிருவ அப்படின்னு சொல்லி 3வது ஸ்லோகத்துல சொல்றார். 4வது ஸ்லோகம். வைகுண்டலோகானுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவான் தைத்ய கதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவத ஸ்ரீயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்பிதினே மதுஸ்தான். வைகுண்டலோக அனுச்சித பிரசேஷ்டா அப்படின்னா, இந்த சனத்குமாரர்கள் ஜெய விஜயர்களை பார்த்து, அடியார்களான எங்களை நீங்க தடுத்துட்டீங்க சொல்றாரு வாட்ட. ஜெய விஜயர்களை பார்த்து சனத்குமாரர்கிட்ட எங்களை நீங்க தடுத்துட்டீங்க, அதனால வைகுண்ட லோகத்திற்கு உச்சிதம் இல்லாத செயலை அனுச்சித, வைகுண்ட லோகா அனுச்சித அப்படின்னா இந்த வைகுண்ட லோகத்திற்கு உச்சிதம் இல்லாத ஒரு வேலையை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு இவா சொல்றா. இவா சொல்லிட்டு இப்ப பாகவதத்துல அடியார்களை எப்படி வரவேற்கணும்னு ஒரு பெரிய நியதியே இருக்கு, லிஸ்ட். அவளை எல்லாம் உள்ள கூப்பிடுறதுல இருந்து எப்படி கூப்பிடணும், கூப்பிட்டு முதல்ல அவளை எப்படி மரியாதைப்படுத்தி ஒரு ஆசனத்துல அமர்த்தணும், அப்புறம் எப்படி அவளுக்கு பாதத்தெல்லாம் ஆரம்பி விடணும், அவளுக்கு எப்படி பாத பூஜை பண்ணணும், அவளுக்கு எப்படி ஆகாரம் எல்லாம் கொடுக்கணும், அவளை எப்படி நமஸ்கரிக்கணும், எல்லாம் அப்படியே ஒரு ரூல் எப்படிங்கிறது அப்படியே ஃபுல்லா இருக்கு. எப்படி பூஜித்து அவளை வரவேற்கணும்ன்ற பெரிய அப்பேற்பட்டவா நீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவா, நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க நீ எந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ணாம எதுவும் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உள்ள வந்த எங்களை உள்ளேயும் விடாமல் தடுத்தீர்கள். கஷ்டவ் யுவாம் அப்படிங்கிறார். கஷ்டவ் யுவாம்னா கொடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இவாள கொடியவர்கள். அப்ப நீங்கள்
இந்த தைத்திய கதிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடியவர்களான நீங்கள் தைத்தியர்கள் அப்படின்னாக்க அசுரர்கள். தைத்திய கதிம் பஜேதம், அசுரர்களாக பிறப்பெடுப்பீர்கள்னு சாபம் கொடுக்கிறார். அப்ப இவாளுக்கு அசுரர்களாக ஆவீர்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப வைகுண்ட லோகத்துல வந்த உடனே இந்த மாதிரி சாதுக்கள், இவாள்லாம் சாதுக்கள், இந்த சனத்குமார்கள்லாம் சாதுக்கள். இவாளை பார்த்த உடனே பூஜை பண்ணணும். அதற்கு மாறா சாதுக்களை தடுத்ததோட இல்லாம பகவானினுடைய தரிசனத்துக்கும் மறுத்து விட்டார்கள். இது துஷ்ட செயல். இதுதான் துஷ்டம், கொடியவர்கள் தான் பெயர் கொடுக்கிறார். அதனால அவளை துஷ்டர்கள்னே இவர் சொல்றார். அதனால நீங்க என்ன சொல்றாருன்னா தைத்தியர்களாக ஆவீர்கள்ன்றாரோ இல்லையோ, அந்த தைத்தியர்களாக ஆகி இந்த ஜெய விஜயர்களை குரோதம், காமம், லோபம் அப்படின்னு 3 குணங்கள். குரோதம்னா என்ன? கோபம். காமம்னா என்ன? காமம்னா உங்களுக்கு தெரிஞ்சது, ரொம்ப ஆசை, ரொம்ப பேராசை. ஆசைன்றது ஒரு விதமான ஆசை. லோபம்ங்கிறது பேராசை. இந்த 3 விதமான குணங்கள் மிகுதியாக 3 அசுர ஜன்மாவை அடையுங்கள்னு சொல்லி அவளுக்கு சாபம் கொடுத்துடுறான். யாரு இதெல்லாம்? இவ மனசுக்குள்ள பூந்துட்டு உள்ள இருக்கிற பகவான் பண்ற வேலை. இப்படி சபிச்சு சபிச்சதுனால இந்த குணத்தை பிரதானமாக கொண்டு அசுர ஜன்மா ஜெய விஜயர்களுக்கு கிட்டும்னு முன்னாடி வழி ஆயிடுறது. அதன்படிதான் அவ என்னென்னவா முதல் பிறவியில ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், 2வது அதுல ரொம்ப கோபத்தின் உயர்ந்த இதுல இருப்பாவா, கோபக்காரர்களாக இருப்பார்கள். 2வது பிறப்புல ராவணன், கும்பகர்ணன் காமத்தையே பிரதானமாக கொண்ட அசுரர்களாக இருப்பார்கள். 3வதா சிசுபாலன், தந்தவக்ரன், இவ லோபத்தையே, பேராசையே முக்கிய குணங்களா கொண்டவாளா பிறப்பா அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தெரிஞ்சது. இப்படி ஒரு சாபத்தை இவர்கள் வாங்கி கொண்டார்கள். அப்படி இதெல்லாம் தான் ஞானிக்கும் இதுக்கெல்லாம் பகவானுக்கும் ஞானிக்கும் கொஞ்சம் கூட பேதம் கிடையாது. இதெல்லாம் பகவத்கீதையில எல்லாத்திலையும், உபனிஷத்துல எல்லாத்திலையும் சொல்லிட்டே இருக்கு. இப்ப இந்த ஜெய விஜயர்களுக்கு பயம் வந்துடுறது. இப்ப இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்த உடனே இவாளுக்கு பயம் வந்துடுது. இவாளுக்கு லாய்க்கு இல்ல, இந்த மாதிரி ஒரு சாபத்தை வாங்கிட்டா அப்படின்னு சரி கொடுத்த சாபத்தை ஏத்துட்டுதான் ஆகணும். இப்போ ஒண்ணும் நான் மாட்டேன், என்னெல்லாம் பண்ண முடியாது, எதுவும் பேச முடியாது. அவ 2 பேரும் உடனே என்ன பண்ணிட்டா, இத்திப்பிரசப்தவ், இதை கேட்டுக்கொண்ட, இதை என்ன சாபத்தை வேற வழி இல்ல, தப்பு பண்ணிட்டேன், வாங்கிக்கிறேன்னு சொன்னவா பவதாஸ்ரீயவ் தவ், உடனே கேட்டுட்டாளா, குருவாயிரப்பா உன்னை ஆசிரியித்தார்கள். பவத ஆசிரியவ் தவ், உடனே இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு குருவாயிரப்பா அவர்கள் உன்னை ஆசிரியாரு, இந்த ஜெய விஜயர்கள் உன்னை ஆசிரியித்து உன் தொண்டர்களாக இருந்த போதும் அடியார்களுக்கு களங்கம் பண்ணிட்டோம், நாங்க ஆசிரியித்தார்கள். களங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத திருந்தி மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த பூலோகத்தில் போய் இந்த 3 பிறவிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அசுரர்களான இந்த 3 பிறவியில் எப்பொழுதும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்னு மாத்திரம் அவ இதுக்கு கேட்டுக்கிறார். எங்களை மன்னிச்சிருங்கோ, அதுக்கு பிரதிபலனாக எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்கிறா அப்படின்னா, ஹரிஸ்மிருதிஹி, எப்பையும் நாங்க ஹரியையே எங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு ஹரிநாமத்தை எப்படியும் சொல்லிட்டு இருக்கா மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்பையும் நாங்கள் இதையே நாராயணனின் நாமத்தையே நினைச்சுட்டே இருக்கணும். எப்படி சனத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாபம் கொடுத்தவா சனத்குமாரர்கள், அதனால இந்த பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். சனத்குமாரரோட காலில் விழுந்தார்கள். அப்படியா குருவாப்பா, நிஜமா திரும்ப சனத்குமாரரோட காலில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி கேட்கிறார். ஆமாம்னு குருவாயூரப்பர் உள்ளே இருந்து தலையை ஆட்டிக்கொண்டு சிரிக்கிறான். இப்ப இதுல என்ன தெரியுது, வைகுண்ட லோகத்துக்கு போனவா இல்ல அனுச்சிதமான காரியத்தை நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சாபம் கொடுக்கிறார்கள். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட ஜெய விஜயர்கள், சரி நாங்க பண்ணது தப்பு, தெரிஞ்சு போச்சு, எப்படியும் இந்த பூமியில போய் பிறக்க போறோம், பிறந்தாலும் அசுரகுலத்தில் பிறந்தாலும் எப்பொழுதும் ஹரிஸ்மரணையிலேயே நாங்கள் இருக்க வேண்டும், அந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்கள்னு சனகரினுடைய கால்களில் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி 3வது ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. 4வது ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. 5வது ஸ்லோகம், ததே ததாஜ்ஞாய பவானவாப்தக சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ தகேஸ்வராம் சார்பித சாருபாகுகோ ஆனந்தயம் ஸ்தான விராமமூர்த்தியா.
தத் ஏவ அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் ஆஞ்ஞாய அறிந்து கொண்டாய் பவானு குருவாயூரப்பா நீ இதெல்லாம் நீ தெரிஞ்சுட்ட. இப்ப இது வரைக்கும் வெளியில இருக்கிற ஜெய விஜயர்களுக்கும் சனத்குமாரர்களுக்கும் இந்த 4 ஸ்லோகமா சம்பாஷணம் ஓடி இருக்கு. இந்த சம்பாஷணம் இது எதுவும் பகவான் தெரிஞ்சுட்டான் அப்படிங்கறத இப்ப இவர் சொல்ற இந்த 5வது ஸ்லோகத்துலதான் நமக்கு தெரியும். இப்ப பட்டத்திரி என்ன சொல்ற, குருவாயூரப்பா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நீ தெரிஞ்சுட்ட நீ என்ன பண்ண, அவாப்தக அப்படின்னா வெளியில வந்த, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண, நீயே வெளியில வந்த. அந்த கதவு திறந்து 7வது கதவு திறந்து உள்ள போல நீயே வெளியில வந்த. எப்படி வெளியில வந்த அப்படின்னா சகைவ லக்ஷ்மியா, உன் கூட லக்ஷ்மி தேவியையும் மகாலட்சுமியையும் அழைச்சிண்டு வெளியில வந்த. அழைச்சிண்டு சாதாரணமா நம்மெல்லாம் நடந்து வருவோமே, யாரெல்லாம் அவருடைய பாத தரிசனம் கிடைக்காதா, அந்த பாதத்தை பாட்டமா, அந்த பாதத்தை புடிச்சுக்க மாட்டோமா, சரணாகதி அப்படின்னு அந்த பாத அம்புஜத்துக்காக ஏங்கின்றிருந்த அந்த பாதத்தை வைத்து நடந்து கொண்டு சனகாதிகளுக்கு காண்பித்து கொண்டு நீ நடந்து வந்தாய்ங்கிறார் மட்டத்தில். நடந்து மகாலட்சுமி பிராட்டியோட நீ வந்தாய், தாமரை வந்தாய். பகிர் அம்புஜாட்ச, எங்க வந்த, வெளியில. அம்புஜாட்ச தாமரை கண்ணனான நீ முன்னாடியே வந்த. ஏன் குருவாயூரப்பா இவ்வளவு நடந்தது இல்லையோ, இப்ப பட்டத்திரிக்கு ஒரு ஏன் குருவாயூரப்பா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு வெளியில, பாவம் இந்த ஜெய விஜயர்கள் இப்படி பண்ணிட்டு ஒரு சாபத்தை வேற வாங்கிட்டு 3 ஜென்மாக்கு அவ அசுரர்களா வேற பிறந்து இந்த பூமியில அவஸ்தப்பட்டோம். நீ இப்ப வெளியில வந்து இல்லையோ, இதை நீ முன்னாடியே வந்திருக்கலாமா வேண்டாமா, இப்படி முன்னாடியே வந்திருந்தா இந்த வேலையெல்லாம் இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு இத கேள்வியா கேட்டவர். அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இது எழுந்தானே, இது பகவானோட லீலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ட்டார் பட்டத்திரி கட்சியில. குருவாயூரப்பா இதெல்லாம் உன்னோட லீலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் லீலை என்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்ற, அப்படி நீ மகாலட்சுமி பிராட்டியோடு வரும் பொழுது ககேஸ்வராம்ஸ் அர்ப்பிதா, ககேஸ்வராம்ஸ் அர்ப்பித, ககேஸ்வர அம்ச அர்ப்பித அப்படின்னு அதை பிரிக்கணும். ககேஸ்வர அப்படின்னா பக்ஷிராஜன். பக்ஷிராஜன் யாரு, கருடன். பக்ஷிராஜனான கருடனினுடைய தோளில் அர்ப்பித வைக்கப்பட்ட. அப்ப பக்ஷிராஜனான கருடன் இருக்கான், அவன் தோல்ல வைக்கப்பட்ட. எதை வச்சுட்டு இருக்காரு, சாருபாகு, அவருடைய புஜங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பக்கம் மகாலட்சுமி பிராட்டி வரா, நடுவுல பகவான் நின்று இருக்கார், இந்த பக்கம் என்ன பண்ற கருடன் இருக்கார். கருடன் அங்க இருக்கும் பொழுது கருடனோட தோள் மேல கை போட்டு இருக்கார். அப்ப இந்த காட்சியை பாருங்க, எப்பயுமே கருடன் வாகனமா தான் இருப்பார், அது மேலதான் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி நமக்கு ஒரு காட்சி எல்லா இடத்தையும் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடத்தில் இவர் காட்டும் பட்டத்திரி காட்டக்கூடிய இந்த காட்சி நமக்கு என்ன, சனகாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய காட்சி எப்படின்னு பார்க்கும் பொழுது 7வது கதவை திறந்து அவர் வரார். வரும்பொழுது வலது பக்கத்தில் மகாலட்சுமி பிராட்டியார், இந்த தாமரை புஷ்பம் எல்லாத்தோட இன்னொரு கை இருக்கு. இந்த பக்கத்தில் அவருடைய கையை கருடனின் தோள் மீது, பக்ஷிராஜனான கருடனின் தோள் மீது, அப்ப பக்கத்துல கருடன் இருக்காருன்னு அர்த்தம். இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி காட்டுறாரு. அப்ப வச்சுட்டு இருக்க, எதை வச்சுட்டு இருக்க, சாருபாகுடைய அழகான திருக்கரங்களை நீ நீ கருடனோட தோள் மேல போட்டு நிக்கிற. ஆனந்த யமஸ்தான விடாம ஊருக்கு அடாடாடா, எப்பேற்பட்ட அழகான ரூபம். இந்த ரூபத்தில் சனத்குமாரர்களை நீ பார்த்தா, சனத்குமாரர் உன்னை பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா, அடாடா என்னமா இருந்திருக்க நீ அப்படின்னு சனகாதிகளுக்கு இப்படி ஒரு தரிசனம் அளிச்சத சுகர் வரிஞ்சு எழுதுறாரு. அவருக்கு இந்த எப்படி எழுதினாலும் அதை எழுதி முடிச்சோமா அப்படிங்கறதுல அப்படி ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னா அது தெரியவே தெரியாது. சகல கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய பகவான் பீதாம்பரத்தோட பிரகாசிக்கிறார். எப்படி உடனே கிடுகிடுன்னு உருவாக்கப்படுத்துறாரு, அப்படியே எல்லா கல்யாண குணத்தோட இருக்கக்கூடிய பீதாம்பரத்தோட பிரகாசிக்கிறார். வண்டுகள்லாம் ஒலிக்கிறது, வனமாலையை அப்படியே போட்டு இருக்கார். சுத்தி வந்து ரீங்காரம் பாடுறது, அழகிய கங்கணங்களை கைகள்ல போட்டு இருக்கார். வினதையின் புதல்வன் கருடன், இந்த இடத்துல பக்ஷிராஜன் கருடன் சொல்லிட்டு வந்தவர் அங்க எழுதுறார். எப்படி எழுதுறார், வினதையின் புத்திரன். வினதையின் புத்திரனான கருடனை ஒரு கையில அந்த பக்கம் தோல் அழகா கையை போட்டு அப்படியே நின்று இருக்கார். இன்னொரு கையில் தாமரப்பூவை
சுத்திண்டு நிற்கிறார். அப்படி மின்னல் மாதிரி ஒளியை கொண்ட மகர குண்டலம், அழகிய கண்ண பிரதேசம், உயர்ந்த நாசிகை, ரத்னமயமான கிரீடம், ஆகாரம், கௌஸ்துவம் இதெல்லாம் பிரகாசிக்கிற அந்த காட்சியோட நீ சனகாதிகளுக்கு தரிசனம் அளித்தாயே குருவாயூரப்பா, அப்பேற்பட்டவனே உனக்கு நமஸ்காரம்னுட்டார் தகான். அப்படி இந்த ஸ்லோகத்தை 5வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். பிரசாத்ய கேர்பிஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமேத்யாத கிருபம் யகதீஹி. அப்புறம் என்னாச்சு? பிரசாத்ய கேபிகி, உன்னுடைய வார்த்தைகளால அருள் புரிந்தாய், அனுகிரகம் பண்ண. நீ என்ன பண்ண? உன்னுடைய வார்த்தையால அனுகிரகம் பண்ண. யாருக்கு? ஸ்துவத் முனீந்திரா, ஸ்துவத்தோ முனீந்திரானு, உன்னை துதிபாடினாலே அந்த சனகாதி முனிவர்களுக்கு. எதிர்க்கதான் நின்னுண்டா, திடீர்னு துதிபாடினான் இவரே சொல்றாரே என்ன அப்படின்னா, அந்த துதிபாடினாலே அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு அடக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, சனக்குமாரர்களுக்கு பகவான் இப்படிப்பட்ட தரிசனம் கொடுக்கிறார். இத பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவா நினைச்சிட்டு வந்து உள்ள போறதுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய சண்டை நடக்கிறது, எல்லாம் முடியறதுக்குள்ள திடீர்னு கதவை திறந்து பகவான் பிரத்யட்சமான உடனே ஒண்ணுமே புரியல சனத்குமாரருக்கு. கண்டால்னு காலில் விழுந்தான், சாஷ்டாங்கமா அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே துதி பாட தொடங்கினாள். துதி பாடத்தை பகவானை பார்த்த மாத்திரத்திலேயே வாயினால அப்படியே துதி வந்தமயமா இருக்கு, அப்படியே கொட்டுறது வாயிலிருந்து பாட ஆரம்பிச்சுட்டா. என்ன ஒரு அழகு! என்ன பகவான் வந்து அப்படி ஒரு அழகு ஸ்வரூபமா நம்ம கற்பனையிலேயே அப்படி இருக்கும் பொழுது நேர்ல பாக்குற அவளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி அழகு ஸ்வரூபமா நிக்கிறத பார்த்த உடனே அப்படியே பாடின மயமா இருக்கா. அப்புறம்தான் மனசாலேயே பகவான சிந்திக்கிறாளாம். கண்ணு பார்த்தது அவ்வளவுதான், வாய் பாட ஆரம்பிச்சிருக்கு, மனசு சிந்திக்கிறது பின்னாடிதான் சிந்திச்சுது. இது என்ன சரியா? இது என்ன இப்படி ஒரு அர்த்தம் சொல்றாளே இந்த மாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்கு பிரமாணம் நம்ம ஆண்டாள் இருக்கா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தான் அவ எழுதுறா. திருப்பாவையே எப்படி எழுதுறா? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. முதல்ல வாயினால் பாடி அப்புறம் மனத்தினால் சிந்திக்கின்ற வார்த்தையை தான் அவ போடுறான். ஏன் மனத்தினால் சிந்தித்து வாயினால் பாடின்னு போட்டிருக்க வேண்டியதுதானே? அப்போ அவளுக்கும் என்ன தோன்றது? பகவான கிருஷ்ணனை பார்த்த உடனேயே வாயிலிருந்து அப்படியே பிரவாகம் எடுக்கிறது கவிதைகள், அவளுடைய பாசுரங்கள் அப்படி பிரவாகம் எடுக்கிறது. அதே மாதிரி இவருக்கும் சனத்குமாரர்களும் அப்படி ஒரு ஸ்துதிகளை பாடி உடனேயே நமஸ்கரித்து அதற்கு பிறகு அதை மனதால் நினைத்து அந்த ஸ்துதி பாடி முடிக்கிறதுக்குள்ள கீர்பிகி உன்னுடைய வார்த்தையால பிராஸ்திய நீ என்ன பண்ணின? உன்னுடைய வார்த்தையால. அப்போ அவ பாடி முடிக்கிறதுக்குள்ள நீ என்ன பண்ண? அவளுக்கு உன் வாயால அனுகிரகம் பண்ண. உன்வாயால அவளுக்கு அனுகிரகம் பண்ண. பின்னாடி அவர்கள் அனன்யநாதா பத பார்ஷதௌ. அப்ப என்ன பண்ணினா? அவள்னா வேறு புகலிடம் இல்லாதவர்களாக, அவளுக்கு வேற போறதுக்கு இடமே இல்லை. அத்த பார்ஷதௌ, ஜெய விஜயர்கள் பாதுகாவலர்கள் நிற்கிற அவளை பார்த்து நீ என்ன சொன்ன? பாதுகாவலா இன்னும் போல, எங்கேயும் ஜெய விஜயர்கள் அங்கதான் நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்து நீ சொன்ன. அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல, பாவம். போகிறதுக்கு புகலிடம் எதுன்னு தெரியாத அவ நின்றுட்டு இருக்கச்சே அவளை பார்த்து நீ சொன்ன என்னன்னு? சம்பிரம்ப யோகேன. என்னன்னு சொன்ன? சம்பிரம்ப யோகேன. துவேஷத்தால என்னை எதிர்த்து நின்று, துவேஷத்தால என்னை எதிர்த்து நின்று சொல்றார். அவ கிட்ட, யார்கிட்ட? ஜெய விஜயர்கள் கிட்ட சொல்றார். 3 பிறவி என்னை எதிர்த்து நின்று, தேச சம்பிரம்ப யோகேன என்னை எதிர்த்து நின்று, பவை ஸ்திரிபிர் 3 நீங்கள் 3 பேரும் 3 பிறவிகளில் 3 பிறவிகள் எடுத்து பிறந்து மாம் உபேதம் இத்தியாத்த கிருபம் ஞகாதி, நானே வந்து உங்களை வதம் செய்கிறேன். 3 பிறவி எடுத்து நானே உங்களை வந்து வதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். நீங்கள் அப்பொழுது என்னை வந்து அடையலாம். ஆத்த கிருபம் அப்படின்னு கருணையோடு ஞகாதீகின்னு நீ சொன்னியே குருவாயூரப்பான்னு பட்டத்திரி முடிக்கிறார். ஞகாதீகி, அப்ப நீ கருணையோட அவள்கிட்ட சொன்னியே அப்படிங்கிறார். அது என்ன கருணை? இது என்ன கருணையா? 3 ஜென்மத்துக்கு நீ துவேஷத்தோட புரி, யாரும் என் மேல துவேஷத்தோட, அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை வதம் வேற பண்ண போறேன். இது வதம் கருணையா? அப்புறம் வந்து என்ன அடைஞ்சுக்கலாம்னு சொல்றாரு கடைசியா. ஏன்னா திருப்பி அவ பேசுது, அவ வந்து நிக்க போறா, இதுல என்ன கருணை வருது அப்படின்னா அதுக்கும் அவரே பதில் சொல்றாரு. பட்டத்திரிங்க,
அவா பாவத்தை களைந்து தூய்மையாகிறதுக்குத்தான் பகவான் இப்படி எல்லாம் பண்றான். ஒரு பாவத்தோட வந்துட்டோம், அந்த பாவம் போகணும், அந்த பாவம் களைஞ்சு அவனுக்கு தூய்மை வரணும். அதுக்காக பகவானினுடைய லீலை. இவெல்லாம் தப்பு பண்ணிட்டா பகவானுக்கு அப்ப கைங்கரியம் பண்ண முடியாது. தப்பு பண்ணவா பகவானுக்கு போய் கைங்கரியம் பண்ண அவளுக்கு வேல்யூ இல்ல. அதனால அவ திருப்பி போகதான் போகணும். அந்த தப்புல இருந்து அவ தன்னை சரி பண்ணிட்டு திரும்ப வரணும். அதனாலதான் அவளை 3 பிறவி எடுத்து ஒருதான் சக்கராயுதம், நகம், இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வச்சு வதம் பண்ணி அதற்கு பிறகு இவாளை தூய்மையாக்குறது அப்படிங்கறத ஒரு கருணையாக திரும்ப அவர்கள் இங்கு வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவர்களை தயார்படுத்துவதுங்கிறது கருணை அப்படிங்கிறார். 2வது பாயிண்டா என்ன சொல்றார்? நம்ம அனுபவிக்கிறதுக்கு. பட்டத்திரி என்ன சொல்றார்? நம்ம அனுபவிக்கிறதுக்குங்கிறார். நாம என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இவா 3 பிறவி எடுக்கிறதுனால நமக்கு 3 அவதாரம் கிடைக்கிறதே. அந்த 3 அவதார புருஷர்களாக நாம அவளை அனுபவிப்போமே. அந்த 3 அவதாரத்திலேயும் பகவானை எப்படி எல்லாம் நாம அனுபவிக்கிறோம். லீலா வினோதங்கள்லாம் எப்படி எல்லாம் இருக்க போறதுங்கிறது நமக்கு தெரிய போறதே. அது நமக்கு கிடைக்கிறது இல்லையோ, அது இன்னொரு கருணைன்னு பட்டத்திரி சொல்றார். அதுதான் இந்த 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகம். பதீய பிருத்யா வத காஷ்யபாத்தௌ சுராரி வீராவ் சந்த்யா சமுத்பாதன கஷ்ட சேஷ்டௌ யமௌ ச லோகஸ்ய பதீய பிருத்யௌ பதீய பிருத்யாவத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய வாயிற்காப்பாளனான அந்த ஜெய விஜயர்கள் அத்த காஷ்யபாத்தௌ அவர்கள் காஷ்யபரின் மகன்களாக வந்து பிறந்தார்கள். இப்ப அவளுக்கு பிறப்பு கொடுக்கணும், பூமியில இறக்கி விட்டாச்சு. இப்ப முதல் பிறப்பு எப்படி? காஷ்யபரின் மகனாக வந்து அவர்கள் பிறக்கிறார்கள். சரி, வந்து பிறந்தார்கள். சுராரி வீரவ் எப்படி பிறக்கிறா அப்படின்னா, தேவர்களுக்கு சுராரி வீரவ் அப்படின்னா தேவர்களுக்கு எதிரிகளாக உதித்தவ், தேவர்களுக்கு எதிரினா யாரு? அசுரர்களாக. உதித்தவ்னா உதித்தார்கள், பிறந்தார்கள். திதௌ துவௌ அப்படின்னு கொடுக்கிறார். திதௌ துவௌ, துவௌனா ரெண்டு புத்திரர்களாக, ட்வின்ஸ். திதௌ அப்படின்னா திதியின் கர்ப்பத்திலிருந்து, காஷ்யபரின் மனைவி திதியின் கர்ப்பத்திலிருந்து 2 ட்வின்ஸ், 2 புத்திரர்களாக பிறந்தார்கள். பிறந்தவர்கள் அசுர சக்திகராக, இவர்கள் பெரிய அசுர சக்திகராக இவாள்லாம் பிறந்துட்டாளே. அவாதான் ஹிரண்ய கசிபு, ஹிரண்யாக்ஷன். காஷ்யபரம் இப்ப வந்து ஒரு டவுட் வரும். இந்த காஷ்யபர் வந்து சனகாதி முனிவர்களுக்கு பின்னாடி ரிஷி முனிவர்களுடைய இதெல்லாம் பிறப்பெல்லாம் கொடுத்தாரு இல்லையா பிரம்மா. அதுல வந்த ஒரு கஷ்யப பிரஜாபதி. இந்த பிரஜாபதியின் மகன். இவாளுக்கு 2 மகள்னா இவா போய் அசுரர்களா? இவர் மிகச்சிறந்த பிரஜாபதியாச்சே, இவாளுக்கு பிறந்தவர் அசுரனா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். சந்தியா சமுத்பாதன கஷ்ட சேஷ்டம் அப்படின்னா, சந்தியா சமுத்பாதன இவர்கள் சந்தியா காலத்தில் உற்பத்தி ஆனவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. சந்தியா காலத்தில் இவ க்ஷேமம் உண்டாகும் ஆசீர்வாதம் பண்ணி இவாளை அனுப்பிச்சாச்சு. அப்ப வந்து முதல்ல இன்னொரு காரணமும் இருக்கு இவா கீழே போறதுக்கு அப்படிங்கறதையும் பகவான் சேர்த்து சொல்லி அனுப்புறார் கூடவே. இவா வந்து இவாளை தடுத்தது மட்டும் காரணம்னு சொல்லல. அப்போ இவா இப்படி பிறந்து வர்றதுக்கு இன்னொரு காரணமும் கொடுக்கப்படுகிறது. அந்த காரணத்தை பார்த்துட்டு இவா இந்த அசுரர்களா ஏன் பிறந்தா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தா, பகவான் ஜெய விஜயர்களை பார்த்து சனகாதிகள் சாபத்தை போக்குறதுக்கு பகவானுக்கு சக்தி இல்லையா? அப்ப அவளுக்கு தெரியல நீங்க யாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையோ. அதே பகவான் வெளியில வந்தாரோ இல்லையோ, பார்த்தாரோ இல்லையோ, இவா சாபம் வாங்கி நிக்கிறத பார்த்தோன்னே ஏன் பேசாம இருந்த அப்படி நம்ம ஏன் கொஸ்டினே போடல. நம்ம கொஸ்டின் போட்டோம்னா, சனகாதிகளினுடைய அந்த சாபத்தை போக்குவதற்கு பகவானால முடியாதா? அந்த சனகாதிகள்கிட்டயே பார்த்து பகவான் சொல்லலாம்ல, ஐயோ நீங்க இப்பேற்பட்டவா அப்படின்னுட்டு அவளுக்கு தெரியாது, அவ தெரியாத ஏதோ தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிச்சுடுன்னு சொன்னா சனகாதிகள் மன்னிக்காதியா போறா? விட்டுட போறா.
அதனால ஆனா இவர் பண்ணல அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இத நான் செய்ய விரும்பல அப்படிங்கிறது. செய்ய விரும்பல, ஆனா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னுட்டு ஏன் செய்ய விரும்பலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார். நான் ஒரு நாள் யோக நித்திரையில் இருந்தேன். யாரு? பகவான் சொல்றார் ஜெய விஜயர்கள் கிட்ட. நான் ஒரு நாள் யோக நித்திரையில இருந்தேன். அப்ப மகாலட்சுமி என்ன பாக்கிறதுக்காக வந்தா. மகாலட்சுமி என்ன பாக்கிறதுக்காக வந்தா. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவிய தடுத்தீங்க. அவ யாருன்னு தெரியல, அவ சாதாரணமா வந்தா. வந்தவளை நீங்க தடுத்தீங்க. அவளுக்கு கோபம் வந்துடுது. ஆனா அதனால லக்ஷ்மி தேவியாலேயே இந்த சாபம் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கணும். அவ கொடுக்கல, போனா போடுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுட்டா. இதை என்னுடைய மனசுல இருந்துட்டே இருந்தது. இந்த தவறுகள் நடக்க கூடாதுங்கிறது இதை ஒரு மனசுல வச்சுட்டே இருந்து இதை ஒரு லீலையாக பகவான் எடுத்துக்கொண்டார் அப்படின்னும் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்தது சந்தியா. இப்ப சந்தியா காலத்தில் உற்பத்தியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதா. இப்போ கஷ்யப பிரஜாபதியின் மனைவி பத்னி. கஷ்யபர் சாயந்தரத்துல அக்னிஹோத்திரம் பண்றவர். சாயந்தர அனுஷ்டானத்துல கவனமாக இருக்கக்கூடியவர். அக்னி மண்டலத்தில் பகவான அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அப்பெல்லாம் லட்சுமி நாராயணனை தியானம் செய்யறதுன்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லி இருக்கு. பகவான் கிட்ட அந்த இடத்துல யாருமே அந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. அப்ப இந்த திதியானவள் திடீர்னு அங்க நிக்கிறார். அந்த சிச்சுவேஷன்ல சந்தியா காலத்துல திதியானவள் திடீர்னு அங்க நின்னுட்டு எனக்கு இந்த க்ஷணம் எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். புத்திரன் எனக்கு தேவை, எனக்கு இந்த க்ஷணம் வேணுங்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றார்? சொல்லி பாக்குறார், தர்மம் அறிந்தவர். அதனால சொல்றார், மனைவி 2 விஷயமும் பண்ணணும். மனைவி ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கையை பூர்த்தி பண்ணணுங்கிறதும் ஒரு கணவனுக்கு தர்மம். ஆனா எந்த காலத்துல எதை செய்ய சந்தியா காலத்துல பகவானைத்தான் ஆராதிக்க வேணுங்கிறதும் தர்மம். அது பிரதோஷ காலம். அப்ப பகவான் ஈஸ்வரன் உமையோட நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதுவும் ஒண்ணு. இந்த சந்திய கால நேரத்தில் ஸ்திரீ சங்கம் செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொண்டு விளைவிக்கும். இதெல்லாம் எல்லாத்தையும் விளக்குறார். திதிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். அவ எதுக்குமே அடங்காத சிச்சுவேஷன்ல எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவள் விருப்பத்தை நிறைவேற்றினார் அப்படிங்கிறது பாகவதத்துல இருக்கு. நிறைவேற்றி விட்டு திரும்ப போய் அவர் ஸ்நானம் திரும்ப போய் அவருடைய டியூட்டிக்கும் அவரு போயிட்டார். அப்புறம்தான் திதிக்கு புரிஞ்சுது தான் பண்ணினது தவறுங்கிறது. பின்னாடி திதிக்கு புரிஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து இதுக்கு பிராயச்சித்தம் கேட்கிறார். பிராயச்சித்தம் இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, பிராயச்சித்தமே கிடையாது. எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு, நீ அந்த தர்மத்தை புரிஞ்சுக்கல, ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள், 2 பேருமே அசுரனாத்தான் பிறப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவ விழுந்து கதறா, அழறா, என்னை மன்னிச்சிடுங்கோ, எனக்கு தெரியல, நான் தெரியலன்றதை விட நீங்க எவ்வளவு சொன்னேன், நான் தான் கேட்கல, தப்பு எண்ணியதுன்னு சொல்லி எவ்வளவோ தன்னுடைய தவறை ஒத்துண்டு அவ கேட்கும் பொழுது, இத நான் எதுவுமே பண்ண முடியாது. சரி, இவ்வளவு தூரம் நீ கேட்கறதுனால உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன், உனக்கு ஒரு நல்ல பேரன் பிறப்பான் அப்படின்னு சொல்றார். பிற்காலத்தில் அந்த பேரன் தான் பிரகல்லாதனாக வரப்போறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்படி உண்டானவர்கள் திதியின் புத்திரர்களாக இந்த 2 பேரும் அசுரர்களா பிறப்பான்னு சொல்லி இவாள்லாம் வந்தாச்சு. இவ வந்ததுக்கு பிறகு துஷ்ட சேஷ்டவ். இவர்கள் யார்? துஷ்டர்கள். அப்படியே கஷ்ட சேஷ்டவ், கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே துஷ்டர்களாக வந்தவர்கள். யமௌச்ச லோகஸ்ய, யமலோகத்திலிருந்து இறங்கி வந்தாலோ உள்ளவா ஈழ இறங்கின உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி பிறந்த நாளைக்குமே என்ன ஆறுது, இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து ஒரே அட்டகாசம் பண்றாங்க. 12 நாளைக்கும் எல்லா ஊர்ல இருக்கவாளுக்கு எல்லாம் லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் யமௌச்ச, ஐயோ யமன், ஏதோ 2 யமான் விமான், ஐயோ 2 யமன், ஏற்கனவே இருக்கிறவோட யமன் போய் இன்னும் 2 யமன் வந்துட்டானோ அப்படின்னு இவாள்லாம் பயப்படுற மாதிரி இருக்கே. அந்த 2 பிள்ளைகளும் இப்படி உதித்தார்களே, குருவாயூரப்பா எனக்கே பாக்குறதுக்கு பயமா இருக்கே, நலங்கள்லாம் நெடுங்கிறதே குருவாயூரப்பா, இப்படி நிலத்தையே காணுமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே குருவாயூரப்பாங்கிறார். இப்படி பயப்படுறார். வட்டத்திலேயே பயப்படக்கூடிய அளவுக்கு சுற்றி சுற்றி அவர்கள் தெரிந்தார்கள் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. 8வது ஸ்லோகம். ஹிரண்யபூர்வः கஷிபுः கிலைகः பன்யாக்ஷ இதி பிரதீதः உபௌ பவன்னாதமசேஷலோகம் ருஷான்ய நிர்ந்தாம் நிஜவாசனந்தௌ. அவர்களின் நாமம்
என்னன்னு தெரியணும் இல்லையா? ஹிரண்ய பூர்வகா, இவன் மூத்தவன். ஹிரண்ய கஷ்மி ஏகன். ஏகன்னா அவன் ஒருவனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 பேர்ல ரொம்ப கொடுமையான அசுரன். அதுலயே ஏற்கனவே 2 பேரும் ஒருத்தன், இவாளை விட கொடுமையான அசுரனே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவளாக. பர இளையவன், பரகன்னா இளையவன், ஹிரண்யாக்ஷன். இவன் விஜயனின் அவதாரமாக, அவன் ஜெயனின் அவதாரமாக. ஜெவன் அவதாரம்னு சொல்ல முடியாது, ஜெயனின் பிறப்பாக, ஜெயனின் மறு பிறப்பாக, முதல் இது பிறப்பு. 3 பிறப்பாக வருவார்னு சொல்றதுல முதல் பிறப்புல ஜெயனாக இரண்ய கஷிபுவும் விஜயனாக இரண்யாட்சனும் பிறந்தார்கள். இதி பிரதீத அப்படின்னு இந்த நேமில் அழைக்கப்பட்டார்கள். இரட்டை குழந்தையா? சாதாரணமா இரட்டை குழந்தைகள் 2வதா பிறக்கிறது தான் முதல் குழந்தையா, அதுதான் அண்ணாவம். 2வதா பிறகுனா முதல் ஜனிப்பு அதுதான் ஜனிக்கும், 2வது பிறக்கிறது பின்னாடி போய் தான் செட்டில் ஆகும் அப்படின்னு இதுல சொல்றது. புராணத்துல சயின்டிபிக்கா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதனால முதலில் பிறப்பது 2வது இருக்கிற அந்த குழந்தை தான் முன்னாடி பிறக்கும். அதனால 2வது ஜனித்ததுனால அதுதான் 2வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றது புராணங்கள்ல. எனக்கு அதனுடைய இதெல்லாம் தெரியாது. உபவ் இவா 2 பேரும் பவன்னாதம், குருவாயூரப்பா உன்னையே நாதனாக கொண்ட அசேஷ லோகம், ஒன் சொத்தான அனைத்து லோகத்தையும், குருவாயூரப்பா உன்னையே நாதனாக கொண்ட அனைத்து லோகத்தையும் உஷா கோபத்தோடு நிருந்தாம் திரும்பித்து வந்தார்கள். இவா 2 பேரும் இந்த உலகம் முழுவதும் ஒன்ன நாதனா வச்சுருக்கு. ஆனா இவா 2 பேரும் வந்து குதிச்ச உடனே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாளே. நிஜவாச நாம் தௌ, ஏன்? தங்களினுடைய அசுரவாசனையால், அவர்களிடம் இருந்த அசுரவாசனையால் அவளுடைய அறிவு கண்ணை அது இழந்து மேல 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 அவ தப்பு பண்ணி ஒரு தப்புக்கு மேல ஒரு தப்புக்கு மேல ஒரு தப்புக்கு மேல பண்ணா அதுல இருந்து அவ விலகவே தெரியாம அதுலயே மாட்டிப்பா. அறிவு கண்ணை அவ முற்றிலுமாக அவளை விட்டு போய்விடும். அவளுக்கு பூரா அசுர குணமே அவர்களிடம் வந்து சேர்ந்தது. நல்ல வாசனையுள்ள சாதுக்கள் பகவத் பக்தர்களை பூஜித்தால் பகவானையே பூஜித்ததாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாதுக்கள் நல்ல பகவத் பக்தி உள்ளவர்கள், அவள்லாம் பாகவதாள்லாம் இருக்கால, அவளை பூஜிச்சா பகவானே பூஜை பண்ண மாதிரி. அதே மாதிரி கெட்ட வாசனை உள்ளவர்கள் மாறி பூஜிச்சா அது அப்படியே அகைன்ஸ்ட் ஆப்போசிட்டா நடக்கும். பிறக்கிற காலத்துல இவ பிறக்கரிசியே கெட்ட சகுனமா வருதான். இவர்கள் பூமியில வரும்பொழுது கெட்ட சகுனமா வருதுங்கிறது பாகவதத்துல சுகர் சொல்றாரு. இரண்ய கசிபு இரண்யாட்சர்கள் பிறக்கும் பொழுது ஆகாயம், பூமி, தேவலோகம் எல்லாம் பயத்தை அளிக்கக்கூடியது மாதிரி ஒரு கெட்ட அறிகுறி. அப்படியே பாத்தீங்கன்னா பூமி ஆடுறது, ஆகாயத்துல இருந்து கொல்லிக்கட்டை எல்லாம் விழறது, மலை நடுங்கிறது, வால் நட்சத்திரம் தோன்றது, கெட்ட காத்து வீசுறது, கடல் கலங்கிறது, ஜந்துக்கள்லாம் அப்படியே கடல்ல இருந்து ஜந்துக்கள்லாம் வயர எழுந்து கீழே வர்றது, குள்ள நெறி எல்லாம் கத்துறது, ஊமக்கோட்டான்னு இருக்கும், அதெல்லாம் நாய் ஊழையிடுறது, எல்லாம் யானைகள்லாம் பிளிரிண்டு ஓடுறதும் அந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்படி 8 திக்கிலையும் இருக்கிற திக்பாலகர்கள் எல்லோரையும் தன் வசத்தில் ஆக்கி கொண்டான். இப்போ அடுத்தா என்ன பண்ணினான் அப்படின்னா, கதைய கையில தூக்கிட்டு எல்லா இடத்துலயும் சுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்படியாக இவர்கள் 2 பேரும் பூமியையே நடுநடுங்க வைத்தார்கள். 19வது ஸ்லோகம். தயோர் ஹிரண்யாக்ஷ்ய மகாசுரேந்திரஹ ரணாய தாவன்னனவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்வாம் சலிலே நிமஜ்ய சசர கர்வாத் வினதன் கதவான். தயோ அந்த இருவருக்குள் ஹிரண்யாக்ஷன் மகாசுரேந்திரக, அவன் மகா அசுரன். மகா சுரேந்திரக மகா அசுரன். அவன் என்ன பண்ணினான்? ரணாய சண்டை போடணும்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணினான்? சண்டை போடணும்னு ஆசைப்பட்டான். தேவர்களையும் திக்பாலகர்களையும் எல்லாரையும் சண்டைக்கு இழுக்கிறான். ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரையா சண்டைக்கு இழுக்கிறான். எப்படி எல்லாம் சண்டைக்கு இழுக்கிறான்னு பாகவதத்தை போய் படிச்சீங்கன்னா பக்க பக்கமா இருக்கு. அசுரர்கள் கையில கதையையும் அப்படியே பாதத்துல சரத்தையும் வச்சுட்டு எல்லாம் வைஜெயந்தி மாலையெல்லாம் போட்டுட்டு பலத்துல மதத்திலையும் போய் அங்கங்கே இருக்கிறவாள்லாம் இழுத்து பிடிச்சு, கருடனை கண்டா பாம்புகள் எப்படி ஓடி ஒளியுமோ அந்த மாதிரி இவ பண்ற அட்டகாசத்தை கண்டு ஜனங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டாளாம். அந்த மாதிரி அப்ப யாருமே சண்டைக்கு கிடைக்காத காரணத்தால இவன் என்ன பண்ணானா, ஆழமா சமுத்திரத்துக்குள்ள போந்து சமுத்திரத்தை எல்லாம் கலக்க ஆரம்பிச்சுட்டானா, சமுத்திர தேவன் நடிக்கிட்டானா. இப்படி எல்லா இடத்துலயும் போய் தனக்கு யாராவது கிடைக்க மாட்டாளான்னு ஒவ்வொருத்தரா சண்டைக்கு, அதாவது சண்டைக்கு அலையறான். துருங்கிறது அவனுக்கு. எல்லாருக்கும் சண்டை ஆசை, அடைய பார்த்து யுத்தம் செய்வதில் இருந்து ஆசை. அப்போ என்ன பண்றாரா, இத பாக்குறார் நாரதர். இப்ப இத பார்க்க போறார்.
என்னன்னு. இப்ப இவர் என்கிட்ட சண்டை போட யாருமே அனவாப்த வைரி, எங்க தேடியுமே ஒரு எதிரி கூட எனக்கு கிடைக்கலையேன்னு கடைசியில நிக்கிறார். பகவத் பிரியாம்சாம் என்ன பண்ணான், குருவாயிரப்பா உனக்கு பிரியமான பூமி தேவியை சுட்டி எடுத்து போயிட்டான். என்ன பண்ணினா, இப்ப யார பிடிக்கிறது அப்படின்னு நினைச்சான். பூமி தேவி, உனக்கு பிரியமான பூதேவி, அவளை க்ஷ்மாம் அப்படின்னா பூதேவி, அவளை பிடிச்சிட்டு சலிலே ஜலத்துல நிமஜ்ய மூழ்க செய்து அவளை கர்வத்தினால் பெருங்குரலில் சத்தம் பண்ணிட்டு கதாவான் கதாதியத்தை எடுத்துட்டு சஞ்சரிக்கிறான் எல்லா கட் ஆயிடுச்சா பாதியில? கரண்ட் இல்லம்மா. அப்படியா? பூமி சஞ்சரிச்சுட்டு இருக்கான். குருவாயிரப்பா எனக்கு பார்க்க பயமா இருக்கு, நிலமெல்லாமே நடுங்கிறது, எனக்கும் நடுக்கமா இருக்கு, ஒரே பயமா இருக்கு அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாத்தையும் பார்த்தார் நாரதர். ரசாதலம்ங்கிற இடத்துல பூமியை கொண்டு வச்சுட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு நாரதருக்கு. உடனே இதை எடுத்துட்டு வர்றதுக்கு நீ நாராயணனோட சண்டை போடுறதுதான் உச்சிதம்னு அவங்கிட்ட போய் சொல்ற. நீ போய் நாராயணனோட சண்டை போடு, அதுதான் உனக்கு உச்சிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப இவன் தண்ணிக்குள்ள போய் அந்த வருணனை போய் திரும்ப போட்டு கலக்குன்னு கலக்குறான். வருணனும் பயந்துட்டு மெதுவா நாரதரோட சேர்ந்துட்டு நீயும் போய் ஸ்ரீமன் நாராயணனோடைய சண்டை போடு, அப்பதான் சரியா வரும் அப்படின்னு வருணனும் அவனுக்கு ஐடியா கொடுத்து அனுப்புறான். குருவாயிரப்பா எல்லாரும் ஒன்ன காமிச்சு கொடுத்துட்டா, இப்ப நீ கேர்ஃபுல்லா இருன்னு பட்டத்திரி சொல்றாராம். குருவாயிரப்பனுக்கு சிரிப்பு வந்துடுது. அங்க இருந்து சிரிக்கிறார் குருவாயிரப்பன். ததோ ஜலேஷா சதிருஷம் பவந்தம் நிஷம்ய பப்ராம கவேஷ்யம் ஸ்வாம் பக்தைகத்ருஷ்யஸ்ஸ கிருபாநிதே த்வம் நிரந்திரோகான் மருதாலயேஷ. ததோ ஜலேஷான், ததஹ அதன்பின், ஜலேஷானு ஜலத்துக்கு தலைவனான வருணன். வருணன் தான் கூப்பிட்டு சொல்றான், ஏண்டா இப்படி போட்டு படுத்துற, ஜலத்துக்குள்ள என்ன போட்டு பாடாப்படுத்துறியேன்னு போது நாரதர் சொன்னதை வச்சுட்டு ஜலேஷா ஜலத்துக்கு தலைவான சதுருஷம் பவத்தம், உன்ன நிலப்பரப்புல இப்படி எல்லாம் மறைச்சு வச்சிருக்கியே, நிலத்தையே தூக்கி இப்படி மறைச்சு வச்சிருக்கியே, உனக்கு என்னதாண்டா வேணும்னு வருணன் கேட்கும் பொழுது என்னோட சண்டை போடுவான், என்னோட போர் செய்யவான் வருணனை கூப்பிடும் பொழுதுதான், அப்போ ஒரு நல்ல வீரம் கூட இல்லையா இந்த பூமியில அப்படின்னு அவன் சொல்லும் பொழுதுதான் வருணன் சொல்றார், குருவாயிரப்பா நீதான் அவனை சண்டை போட சரியான காரணம்னு. வருணனும் நாரதன் சொன்னதையே திருப்பி சொல்ல, நிஷம்ய இதை கேட்டவுடன், பப்ராம இதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அலைய ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு? திருப்பி எங்க இருக்கான் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அலைய ஆரம்பிச்சுட்டான். கவேஷயம்ஸ்துவம் அப்படிங்கிறார். கவேஷயம்ஸ்துவம் அப்படின்னா ஒன்ன தேடிட்டு சுத்தி அலைஞ்சான். ஒன்ன தேடிட்டு குருவாயிரப்பா அவன் சுத்தி அலைஞ்சான். ஆனா இவன் தேடினா பகவான் கிடைப்பானா? பக்தைக திருஷ்ய, பக்தர்களுக்கு தானே அவன் பாக்கிறதுக்கு கிடைப்பான். இந்த அவன் அசுரன், இவன் தேடி கிடைப்பானா? கிடைப்பியா? நீ எங்கேயாவது கிடைப்பியா? உனக்கு பக்தர்களை தான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு தான் நீ கிடைப்ப. நீ கருணை கடல், நீ எப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட அவ கண்ணுக்கு மட்டுமேதான் நீ கிடைப்ப. அப்படி வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட. அப்பேற்பட்ட நீ கருணை கடல். அந்த கருணை கடலுக்குள்ள ஒளிஞ்சு விரிச்சு வச்சுட்டு இருக்கானே, இவன் தேடிட்டு இருக்கான் பாரு ஒன்ன, இவனுக்கா நீ கிடைக்க போற? எப்படி கிடைப்ப? நீ எந்த மாதிரி நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்க பட்டத்திரி. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவனே குருவாயிரப்பா, நிருந்திரோகான் மருதாலயேஷ, வாயுவும் குருவும் கொண்டு பிரதிஷ்டை பண்ண குருவாயூரில் இருக்கக்கூடியவனே குருவாயிரப்பா, நிருந்திரோகானு என்னுடைய ரோகத்தை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கல. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரினுடைய ரோகத்தையும், எல்லாருக்கும் நோய்கள் இருக்கு, எல்லாரினுடைய ரோகத்தையும் நீ தீர்த்து வைக்கணும் குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை இவர் முடிக்கிறார். அடுத்த தசகத்தில் அவனுடைய வதமாகப்பட்டது எப்படி நிகழப் போறதுங்கிறத பகவான் காட்ட போறார். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம்.
நாராயணா குரோ பகவான்